வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, குரு மகாதசையில எந்த புத்தி காலத்துல திருமணம் நடக்கும் அப்படின்றத ஜென்ரலா பார்க்க போறோம். இப்ப பார்த்தோம்னா, நம்மளுடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்கள்ல கோச்சார குரு வரும் காலத்துல குரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி திருமண காரியங்கள், கல்யாண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்களுக்கு உண்டான முயற்சிகள் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அந்த டைம்ல நமக்கு குரு மகாதசை நடக்குது. அப்ப எந்த புத்தி காலத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குருதிசை குரு புத்தி, சந்திர புத்தி, சுக்கர புத்தி, ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் திருமணத்திற்கு மிக ஏற்ற புத்திகளாக இருக்கு. அது போக ஓகேங்களா, உங்களுடைய ஜென்ம லக்னத்திற்கு 2 குடைவனோட புத்தி, 7 குடைவனோட புத்தி, இதுல எல்லாம் திருமண காரியங்கள் சூப்பரா நடக்கும். அப்புறம் உங்க லக்னத்திற்கு குரு யோகராகவோ அல்லது யோகாதிபதியாகவோ அல்லது பார்த்தோம்னா சுபராகவோ இருந்துட்டாருன்ட்டா 100% எல்லா சுபகாரியங்களும் எந்த தங்கு